பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான தொகுதி பங்கீடு விவகாரம் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்காக அண்ணா அறிவாலயம் வருகை தந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியில் இதுவரை 6 கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான இடங்களில் தொடர்ந்து இழுபறி என்பது நீடித்து வந்தது. இந்நிலையில் 5 தொகுதிகளை பெற்றுக்கொள்ள திமுக வலியுறுத்தும் நிலையில் 6 தொகுதிகள் வரை கேட்டு பெற வேண்டும் என்று மாநில குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக மாநில செயலாளர் பே சண்முகம் நடத்தினார். இந்நிலையில் செயற்குழு கூட்டம் நடத்தி அதில் இறுதி முடிவெடுக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது மீண்டுமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்குமான இந்த தொகுதி பங்கீட்டில் ஒரு இறுதி உடன்பாடு எட்டப்படும் எதிர்பார்க்கலாமா? பாலா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஆகியோர் முதலமைச்சரை அவரது இல்லத்தில் தற்போது சந்தித்தனர். இன்று காலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இன்று மீண்டும் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து பேசி முடிவெடுப்பதென செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் முதலமைச்சரை சந்தித்து செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவினை தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலிருந்து 6 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வருகிறது. திமுக தரப்பிலிருந்து 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளரிடம் இதை தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் இன்று செயற்குழு கூட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் மீண்டும் முதலமைச்சரை சந்தித்து 6 தொகுதிகளை ஒதுக்க கோருவது என வலியுறுத்த தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றனர். தற்போது முதலமைச்சரை சந்தித்து பேசப்பட்டதின் அடிப்படையில் மீண்டும் கட்சி நிர்வாகிகள் விவாதித்து அடுத்த கட்ட முடிவை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி தமிழர்.